ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அனிமி பேஸ்ட் லைவ் ஆக்ஷன் மூவியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு பேய்களை பார்க்குற மாதிரியான ஒரு சக்தி கிடைக்குது. அதுவும் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறா. இதனாலேயே ஸ்கூலில் இருக்கிற பேய்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க, அது தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஆக்டிங் விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பேய்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஹீரோயினுடைய கதை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்படி இருக்க அதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கதையை அதுலயும் கடைசியில ஒரு செமையான ட்விஸ்டோட வச்ச கதை தான் 2025 இப்போ ரிலீஸ் ஆன மிருகோச்சன். சரி, அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது போர்டுக்கு முன்னாடி 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? அதுல இந்த சைடு இருக்கிறவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பக்கத்துல இருக்கிற பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிளாஸ்க்கு வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி எண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் எண்ணிட்டு இருக்கும்போது 30 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க மேம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு பொண்ணு, என்ன சொல்ற, 29 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்ல 30 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு மறுபடியும் எண்ணும் போதுதான் கடைசியில உட்கார்ந்துருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நோட் பண்றா. அது உண்மையான ஸ்டூடெண்ட் கிடையாது போல, அது ஒரு பேய். ஆனா நம்ம ஹீரோயின் ஐயோ பேயை சேர்த்து நீட்டோமா, தெரியாத மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு மறுபடியும் என்ற மாதிரி எண்ணி சாரி 29 பேர் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி நைஸா தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய பேர் வந்து மீகோ. அது போக ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்கிற மாதிரியான திடீர்னு ஒரு சக்தி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேய் இருந்துட்டு நம்ம ஹீரோயினையே குறுன்னு பார்த்துட்டு இருக்குமா. ஸோ ஹீரோயின் வந்து பயந்துட்டா, ஐயோ அதை நான் வந்து பாத்திரக்கூடாது, பார்த்தா எனக்கு பேய்களை பார்க்கிற சக்தி இருக்குன்றது அதுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் என்னையே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நைஸா போன் எடுத்து இந்த பேய்களை பார்க்குற மாதிரி இருந்தா அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரி நெட்ல போட்டு பார்க்குறாங்க. அதுவும் பஸ்ல இருந்து கீழே இறங்கி ஒரு ஸ்டாப்ல உட்காந்து ரிப்பீட்டடா அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பேய்கள் வந்து உங்களை பார்த்துச்சுன்னா அதை சும்மா விட்டுறாதீங்க, அதை பயங்கரமா திட்டி விட்டுருங்க. அப்படி திட்டி விட்டுட்டீங்கன்னா பேய்கள் வந்து பயந்து ஓடிடும் அப்படின்னு அந்த யூடியூப் சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ரைட்ரா, இனிமேல் அடுத்தது ஏதாவது என்கிட்ட பேய் வரட்டும், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனுடைய பேய் வந்து உட்கார்ந்துருக்குமா. ஸோ இதை பார்த்த ஹீரோயின், சரி எதுக்கு நமக்கு வம்பு, பார்க்காம பேசாம போயிடலாம் அப்படின்னு மெல்ல நடந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேய் பையன் வந்து ஹீரோயினை பார்த்துடுறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். இருந்தாலும் வெளியில அதை காமிச்சிக்காம அந்த வீடியோல பார்த்துருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பேயை பார்த்து அப்பால இப்போ சாத்தானே அப்படின்ற மாதிரி விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட பயப்படல. பதிலுக்கு ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிடுது. அவ்வளவுதான், ஹீரோயின் அலறி அடிச்சு ஓடுறாங்க. வேகமா அவளுடைய வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. நல்ல வேலை அந்த சின்ன பையனுடைய ஆவி வந்து காணாம போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பேய்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை பார்க்குற மாதிரியான சக்தி இருந்தா நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பேய்களை பார்க்கிற சக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா பேய்கள் கிட்ட அதை ரிவீல் பண்ணாதீங்க, அதை கண்டும் காணாத மாதிரி போயிருங்க, அப்பதான் அது உங்களை பின்தொடராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க பேய்களை பத்தி கத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பின்தொடர்ந்து உங்க வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு போட்டிருக்க. ஹீரோயினும் பயத்துல அந்த பேய் அப்போ என் வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா உண்மைக்குமே அந்த குட்டி பையனுடைய பேய் வந்து ஹீரோயினுடைய வீட்டுல தான் இருக்கும். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. அது போக இந்த சமயத்துல அந்த பேயை பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்றா. அதே மாதிரி அந்த பேயை வந்து அவாய்ட் பண்ண ஹீரோயினை பயமுறுத்த ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோயின் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும் போது போகிற பாதையிலேயே ஒரு பேய் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியுது. சரி எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வந்து காதில் ஹெட்செட்டை போட்டு நைஸாக ஓடிட வேண்டியது தான் அப்படின்னு காதில் ஏர்பாட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பேயை பார்க்காத மாதிரியே போகிறாங்க. டக்குன்னு ஒரு சத்தம் நில்லுன்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. அப்போ பின்னாடி இருந்த ஒரு தாத்தா வந்து, ஏமா இதை வந்து கீழே போட்டுட்டு போகிறேன் அப்படின்னதும் பார்த்தா அது ஒரு தாத்தா தான். ஸோ தாத்தாவை தான் பேயா நினச்சிட்டா போல. அப்படின்னா நீங்கள் சாகலையா அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்க தாத்தா வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. அடியே என்ன சொல்ற, என்ன சாக சொல்றியா அப்படின்னு தாத்தா வந்து கத்த ஆரம்பிச்சிட உடனே வேகமா அந்த கீச்சனை பிடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின். அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்தது இந்த பேய்கள் எல்லாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவளுடைய மூடு வந்து இப்போ நல்லாவே இருக்குது. அப்படியே நல்ல மூட்ல ஸ்கூலுக்கு வந்து அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு முன்னாடி போயிட்டு இருப்பா. அவளுக்கு ஹாய் சொல்லலான்னு பார்த்தா ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவளுடைய மூஞ்சோடைய ரியாக்ஷனே மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய ஷோல்டர்ல வந்து ஒரு பேயோடைய கை இருக்குது. என்ன கொடுமடாது, அது எதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு மேல இருக்குது, அவ என்ன தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு
அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட நீ நேற்று எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் நேற்று வந்து ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் அவங்ககிட்ட பேச முடியல. அம்மா ஏன் கேட்குறேன் அப்படின்னதும் அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னா அவகிட்ட வேற எதுவுமே கேட்காம நேராக அடுத்தது பாத்ரூமுக்கு போயிட்டு பேய்கள் எப்படி விரட்டுறது பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உப்பை எடுத்து நீங்கள் பேய் மேலே போட்டிங்கன்னா அது ஓடிடும்ன்ற மாதிரி போட்டிருக்க. சரி ஓகே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நம்ம ஹீரோயினும் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நைஸாக உப்பை எடுத்து அவள் மேலே போடலான்னு வரா. ஆனால் கரெக்டாக ஃப்ரெண்டு பொண்ணு திரும்பிடுறா. ஸோ அதனால போட முடியாமல் அந்த ட்ரிக்கும் ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே எங்கே வராங்கன்னா இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று கூடியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஷோல்டரை பார்க்குறேன். ஆனால் அந்த கை வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ எப்படி மறைஞ்சு போச்சுன்னு தெரியல. நல்ல வேளை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை விட்டு போயிடுச்சு அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் மீட்டிங்கில் வந்து ஸ்டேஜில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கூப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராமில் டிராயிங் காம்படிஷன் வைப்போம்ல, ஸோ அதுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு இங்கே வச்சு தான் போட்டி நடக்கும். யார் நல்லா வரைகிறாங்களோ அவங்க தான் அடுத்தது டான்ஸ் ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்க ஒன்று அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவள் எழுந்திரிச்சு நீ கவலைப்படாத எனக்கு தான் டிராயிங்னா நல்லா வரும்ல ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஷோல்டரை பார்க்குறேன். பார்த்தா அந்த பேயோடைய கை இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு நினைக்க அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சோகமாக உட்காந்துருக்கிறா. ஏன்னா அந்த டிராயிங் காம்படிஷனில் வந்து தோத்துட்டா போல. அது எல்லாத்துக்குமே அந்த பேயோடைய கை தான் காரணம்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, ஆனால் அவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க மறுபடியும் ஸ்டேஜில் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பேசும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஷோல்டரை பார்த்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல இவங்களுக்கும் பேய்களை பார்க்குற சக்தி இருக்குது போல. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு பேயும் உட்கார்ந்துருக்குது. ஸோ இதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பேயை நோட் பண்ணிடுறா. ஆனால் அந்த பேய் யாரை பார்த்துட்டு இருக்குதுன்னா நம்ம டீச்சர் இருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய வயிற்றையே பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. நம்ம ஹீரோயின் அந்த பேயை பார்க்குறத மேலே இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்றாங்க. என்ன இந்த பொண்ணு பேயை தான் பார்க்குறாளா அப்படின்னு நினைக்கும் போது இங்கே நம்ம ஹீரோயின் நைஸாக ஆக்டிங் விட ஆரம்பிக்கிறான். எனக்கு வயிறு வலிக்குது டீச்சர் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னதும் டீச்சரும் ஐயோ என்னாச்சு வா உனக்கு என்னன்னு பார்க்கலான்ற மாதிரி கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பானா அந்த பேயால் டீச்சருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நைஸாக கூட்டிட்டு போவா. ஸோ இதை வந்து மேலே இருந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோயினுக்கும் பேய்களை பார்க்குற மாதிரியான சக்தி இருக்குதா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால அவளை எப்படியாவது செக் பண்ணி அவளுக்கு உண்மைக்குமே பேய்கள் பார்க்குற சக்தி இருக்கான்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக 2 பேர்ல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஸோ இவளுடைய பேர் வந்து யூரி. ஸோ அவள் ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து நிறைய எடுப்பேன், உங்கள் 2 பேரையும் பார்த்ததுமே நீங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால உங்கள் 2 பேர்த்தையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னதும் இவங்க 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்ததுமே ஹீரோயின் கிட்டையும் ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்டையும் காமிக்கிறா. அதுவும் ஹீரோயின் பார்க்கறதுக்காகவே அவளுடைய மேலே வந்து கை தெரியும்ல ஸோ அந்த கையை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னதான் அதை பார்த்து பயப்பட்டாலுமே அதை வந்து வெளியில் காமிச்சிக்கல. ஸோ இதை நோட் பண்ண அந்த பொண்ணும் சரி ஓகே இவளுக்கு பேய்கள் பார்க்குற சக்தி கிடையாது போலன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் அந்த பையன் இருக்கான்ல இந்த பையனுடைய பேர் வந்து அக்கியோ. அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே இன்னுமே சந்தேகம் இருக்கும். அதனால ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி உன்னை பார்த்ததுமே அவங்ககிட்ட எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த பில்டிங் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படி கொலாப்ஸ் ஆனதுல நிறைய பேர் இறந்து போனாங்க, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்த கொஞ்சம் பேரண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்க. அதுவும் அது எப்போ நடந்துச்சு தெரியுமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் கரெக்டாக நடந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே இந்த ஸ்கூலுக்கு நிறைய பேய்கள் வந்து உலா வரும். ஸோ என்னதான் அந்த பேய்கள் வந்து நிறைய சுற்றிட்டு இருந்தாலுமே மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே அதோடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்களால் இந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாமல் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஆனுவல் டேயோ என்னைக்கு கல்ச்சரல் ஃபெஸ்டிவலோ அன்னைக்கு மட்டும் அந்த பேய்களுடைய பவர் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹாண்டட் ஹவுஸ் வந்து நம்ம இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த டைம்லேயே ஏகப்பட்ட கோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வரும், நீயா லைவாக பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறான், ஒருவேளை இவனுக்கு என்னை பற்றி தெரிய வந்துருச்சா, இருந்தாலும் நமக்கு பேய்கள் பார்க்குறத வந்து நான் யாருக்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது அப்படின்னு அதில் வந்து உஷாராக இருக்காங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை தான் மீட் பண்ணுறா. அவன் மேலே ஆல்ரெடி ஒரு கை இருக்கும்ல ஸோ அதை போக்குறதுக்காக ஒரு மந்திர பிரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதுவும் இந்த பீட்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதை அந்த பொண்ணு கையில் எடுத்ததுமே டக்குன்னு அதை அப்படியே வெடிச்சு சதறிடுது. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிறா. என்னது அந்த பேய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் இதுக்கு ஏன் இப்படி பிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது ரொம்பவே டைட்டாக இருக்குது போல, சரி அதை விடு நான் உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்தா அப்போ மேலே அந்த கை இருந்துச்சுல்ல அது இப்போ ஃபுல் கையாக வந்துடுது. ஸோ அதாவது அந்த பேய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து ஹீரோயினுக்கு இன்னுமே அள்ளு விடுது. ஸோ இவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட வா நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
இருக்கிற ஒரு ஆர்ச் வழியா உள்ள போய் நல்லா ப்ரே பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்குறோம். ஆனா இந்த வாட்டி அந்த கையில் என்னன்னு பார்த்தா அந்த ஆர்ச்சிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்குது. அதோடைய கையை பார்க்கும்போது இதுதான் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு மேலே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதி வருது. அதனால சரிவா நம்ம இந்த சைடு வழியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நைஸாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது வெளியில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னன்னு போய் பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த டீச்சருடைய வயிற்றுல நிறைய கைகள் இருக்கிறது தெரியுது. ஸோ இதை பார்த்தேவா ஐயோ டீச்சருக்கு ஆபத்து வரப்போகுது, இப்போ என்ன பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடியே அந்த அக்கியோ இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பேனிக் ஆகாத, ஸோ இது எல்லாமே அவங்களுடைய கார்டியன் ஸ்பிரிட் தான், அது அவங்கள பாதுகாக்க தான் செய்து, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இந்த டிராயிங் இதில் தோற்று போயிருப்பா இல்லையா. ஸோ அதனால் இப்போ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய கிளாஸ் மூலமாக என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஓட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் அன்னைக்கு ஹாண்டட் ஹவுஸ் ஈவெண்ட் நடத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றை ரெடி பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வராரு. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம டீச்சருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ஸோ அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னதும் எல்லாருக்கும் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக வருது. அது போக அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அது போக இப்போ அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்கல்ல, அந்த டைம்ல அவங்களை பார்த்துக்கிறதுக்காக புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, அவருடைய பேர் ஜென் அப்படின்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க போல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுடைய கிளாஸ் ரூமுக்கு இப்படி ஒரு டீச்சரா அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே பயத்திலே பார்க்குறா. என்னன்னு பார்த்தா அந்த டீச்சருடைய பின்னாடியாக தான், அந்த ஜென் டீச்சருக்கு பின்னாடி ஒரு பேய் நின்றுட்டு இருக்கிறது ஹீரோயினுடைய கண்ணுக்கு தெரியுது. அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ அடுத்தது அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹாண்டட் ஈவெண்ட்டுக்கான பெயிண்டிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பேய்கள் வந்து வருது. ஏன்னா அந்த பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்லாம் நடத்தும் போது நிறைய பேய்கள் வரும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ இவங்க டெக்கரேட் பண்ணும்போது நிறைய பேய்கள் வர ஆரம்பிச்சிட. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருது. இருந்தாலுமே எந்த பேயுமே அவ கண்டுக்காத மாதிரி அப்படியே நைஸாக ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்புறமா எப்படியா அதுலேருந்து தப்பிச்சிட்றாங்க. கட் பண்ணால் இப்போ அடுத்தது மறுபடியும் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸில் இந்த ஜென் டீச்சரை எல்லாருமே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ இதை பார்த்த மற்ற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஓவராக ஜெலஸ் ஆகுது. என்னடா இது, அந்த டீச்சர் அவளுடைய பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்றாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே பொறாமப்பட, சார் என்னுடைய பேர் இதுதான் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய உடம்பு மேலே ஒரு பெரிய பேர் இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல, அது இன்னும் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த ஜென் டீச்சர் கிட்ட இருந்த பேயும் அப்படியே இப்போ ஃப்ரெண்டு பொண்ணோடைய பக்கம் திரும்ப, இதனால அவளுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போகுது. வயிறு வேற ரொம்பவே பசிக்குது. அதுவும் அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிருது. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ அவளுக்கு என்ன ஆக போகுதோ, நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டு பொண்ணை காப்பாற்றணுன்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பும்போது ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய உடம்ப பார்க்குறா. அதுல பாதி இதை பேய் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இதை எப்படி நான் ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட சொல்லுவேன், அவள் வந்து ரொம்பவே பயந்துருவா, கண்டிப்பா இதை நம்ம அவளுக்கு தெரியாம தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோயின் வேகமா என்ன பண்றான்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகலான்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா கோயில் பக்கத்துல வர வந்த பொண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு என்னாலலாம் இங்க வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்க இருந்து ஃப்ரெண்டு பொண்ணு கிளம்பிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அந்த சமயத்துல அந்த சின்ன பையன் பேய் இருக்குல்ல, அது இன்னுமே அங்கதான் சுத்திட்டு இருக்குது. அது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நிறைய கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த பேய்கிட்டே மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக எந்திரிச்சு உட்காந்து ரொம்பவே பயத்தோடையே கைகளில் நடுக்கத்தோடையே வேற ஏதோ வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் விடுறாங்க. ஸோ அவளுடைய மனசு ஃபுல்லாக ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ ஹீரோயின் அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு வேக வேகமாக சமைக்கிறாங்க. ஸோ அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் சீக்கிரமாக கொண்டு போகணுன்றதுக்காக அப்போ இவளுடைய அப்பா வந்து உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க வராரு. ஆனால் அதையும் கண்டுக்காம வேக வேகமாக ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஃப்ரெண்டு பொண்ணு இன்னைக்கு வரல, ஆப்சன்ட் போல. ஸோ இதை பார்த்து இவளுக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய மெசேஜ் பண்ணி பார்ப்பாங்க, எந்த ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை. அவளுக்கு என்னாச்சு எங்க போனா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த ஜென் டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணு இன்னைக்கு வரமாட்டா, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ற மாதிரி வீட்டுல இருந்து கால் வந்துச்சுன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ உடனே அடுத்தது நம்ம ஹீரோயின் வேகமா இன்ட்ரோல் டைம்ல அவளுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கறான் என்னாச்சுன்ற மாதிரி. ஆனா கால் பண்ணி பேசும்போது தான் தெரியுது ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க போல. ஸோ கண்டிப்பா அதுக்கு பேய் தான் காரணம். ஸோ இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். சரி நம்ம அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வேகமா அந்த பொண்ணு கிட்ட வந்து
இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பேய்களை பார்க்குற சக்தி இருக்குது தான். ஸோ இதை சொன்னால் நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோன்ற பயத்தில் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அது போக என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து பேய் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, அவளை எப்படியாவது காப்பாற்றணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த யூரி பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே எனக்கு புரியுது, உன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து பெரிய கண்ணு விழுந்திருக்கு. ஏன்னா அவள் வந்து ரொம்ப அட்ராக்டிவான பொண்ணு இல்லையா? ஸோ அட்ராக்டிவான பொண்ணை வந்து பேய்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நைட் டைமில் எந்த ஒரு லைட்டும் இல்லாதப்போ ஒரே ஒரு லைட்டு மட்டும் பிரைட்டாக இருந்தால் என்ன ஆகும், பூச்சி எல்லாமே அந்த லைட்டுக்கு தானே போகும். அதே மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், அவள் ரொம்பவே அட்ராக்டிவான பொண்ணு, அதனால தான் பேய்கள் எல்லாமே அவ்வளோ அட்ராக்ட் ஆகி வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அவளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எனர்ஜி தேவை, அதுக்கு அவன் நல்லா சாப்பிடணும். ஸோ அதுக்கு அவளுக்கு நிறைய எனர்ஜி தேவை, அதனால தான் அவன் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறான். ஏன்னா எனர்ஜி நிறைய இருந்தால் தான் பேய்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவன் நிறைய சாப்பிட்றதுனால நிறைய எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுவான். இன்னும் நிறைய பேய்கள் வந்து அவளுடைய வீட்டு வாசல்லே வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு நடுங்குது. ஐயோ ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அப்படின்னா வேற எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி மறுபடியும் அந்த பையன் இருப்பான் இல்லையா அக்கியோ, ஸோ அவன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவனும் இதை புரிஞ்சுக்கிட்டு கடைசி அவளுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவளும் அந்த ஜென் டீச்சர் வந்து ஃப்ரெண்டு பொண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அவள் ரொம்ப வீக் ஆகிட்டா அப்படின்னும் போது உடனே இவங்க ரெண்டு பேரும் ஜென் டீச்சரை வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஜென் டீச்சர் பின்னாடி ஒரு பேய் வந்து நின்றுட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதை பார்த்து அந்த அக்கியோ பையன் என்ன சொல்கிறான்னா, அவருடைய பின்னாடி நிற்கிற பேயை பார்த்தா அது சாதாரண பேய் மாதிரி தெரியலையே, ரொம்பவே பவர்ஃபுல்லான பேய் மாதிரி இருக்குது, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுதுன்ற மாதிரி கேட்கும்போது உடனே இந்த பொண்ணும் கண்ணை மூடி அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் அவளுக்கு ஏதோ ஒன்று தெரிய வருது. அவருடைய பின்னாடி இருக்கிறது ஒரு பேய் கிடையாது, ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆன்மா, அதுதான் ஒரு மாதிரி அவருடைய பின்னாடியே நிற்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஜென்மங்களுக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாற்றி கலட்டி விட்டுருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த பேய் வந்து இவரை பழி வாங்குறதுக்காக இவருடைய பின்னாடியே நிற்குதுன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி சொல்கிறா. இதனால தான் இந்த ஜென் டீச்சருக்கு யாரையாவது பிடிச்சதுன்னா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த பிடிச்ச பொண்ணுடைய எனர்ஜியெல்லாம் உறிஞ்சி அவங்கள இந்த மாதிரி கிரிட்டிக்கல் நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஜென் டீச்சருக்கு பின்னாடி இருக்கிற பேயை விரட்டணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு மந்திரத்தாள் தரேன், ஸோ அதை கொண்டு போய் எப்படியாவது அந்த டீச்சர்கிட்ட இருக்கிற மாதிரி நீ பண்ணிடு, அதுக்கப்புறம் நான் என்னுடைய ரிச்சுவலை வந்து பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ ஹீரோயினும் அந்த பேப்பரை வாங்கிட்டு அதை ஒரு அட்டைப்பட்டியில் ஒட்டி வச்சுட்டு இந்த ஜென் டீச்சர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. கரெக்டாக அவர் வரும்போது பொத்துன்னு அதை கீழே போட்ட மாதிரி ஆக்டிங் கிட்ட. ஸோ அந்த சாரும் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொஞ்சம் வெயிட் பண்ண, நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண. இதை தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த யூரி பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவளுடைய ரிச்சுவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் என்னதான் அவள் பண்ணாலுமே ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட ஏற்படலை. அப்படியே கட் பண்ணால் அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய ஞாபகமாகவே இருக்கும்ல, அதனால அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இப்போ அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அவள் ரொம்ப மோசமான நிலமையில இருக்கிறா, ஸோ கோமாக்கு போயிட்டா அப்படின்னதும் ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அதான் குழந்தை பிறந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் டீச்சர், அவங்க வந்து அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிருப்பாங்க போல. ஸோ அவங்க கிட்ட இதை பற்றி சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டீச்சருக்கு கால் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஜென் டீச்சர் பின்னாடி யாரையோ பார்க்குறா இல்லையா? ஸோ அது எல்லாமே சொல்லி உண்மைக்குமே அந்த ஜென் டீச்சர் யாரு அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜென் டீச்சரும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க. குழந்தையா இருக்கும்போதுல இருந்து அந்த ஜென் கிட்டே நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பழகக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே அடமெண்ட்டானவங்க, ரொம்பவே பிடிவாதமானவங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்டும் கூட. ஏன்னா ஜென்னுடைய அப்பா வந்து ரொம்பவே மோசமாகி குடிக்க அடிமையாகி இறந்து போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஜென்னும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரை போட்டு ரொம்பவே கட்டுப்படுத்தி வளர்த்ததுனால அவங்களும் மென்டலி இல்லாகி ஒரு கட்டத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் அப்படின்னா அந்த ஜென்னுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க அம்மாவுடைய ஆன்மாவா அப்படின்னு சொல்ல. உடனே டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ நீ கூட அந்த ஜென்னுக்கு பின்னாடி இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற ஆன்மா தானே சொன்னேன், அப்படின்னா அவங்க இருக்க சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கே இந்த பையன் இருக்கான்ல, அதான் அக்கியோ, அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன சொல்றான்னா, அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த ஜென் மேல ரொம்பவே அப்சஸ்டா இருந்திருக்காங்க, ரொம்பவே பிடிவாதமா அவனை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வளர்ந்துருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவனை விட்டு போகல. ஸோ ஜென் கிட்ட யாருமே பழகக்கூடாது, அவன் எந்த ஒரு இதுலையுமே ஈடுபட்டக்கூடாதுன்றதுக்காக இன்னுமே, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க பின்னாடி ஒட்டிக்கிட்டே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய எனர்ஜியை உறிஞ்சி அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டா. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணை காப்பாற்றணும்னா இந்த ஜென்னுடைய உடம்புக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய
அவளுடைய அம்மாவுடைய ஆன்மாவை பிரிச்சாகணும், அவங்கள ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு உயிரோட வருவா அப்படின்ற மாதிரி இந்த அக்கியோ சொல்லிட்டான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆன்மா வந்து அவளை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க கூட்டிட்டு போகும்போது அது வந்து காணாம போயிட்டு, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கூட்டிட்டு போனேன், அந்த பேயோடைய பவர் வந்து குறையல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அக்கியாவும் சரி ஓகே அப்படின்னா நீ எந்த டைம்ல கூட்டிட்டு போன அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கூட்டிட்டு போகும்போது காலையில கூட்டிட்டு போனேன், ஆனா இன்னொரு வாட்டி கூட்டிட்டு போகும்போது நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அக்கியோ என்ன சொல்றானா, கரெக்ட் தான், அப்படின்னா நீ வெளிச்சத்துல கூட்டிட்டு போனா மட்டும்தான் அங்க இருக்கிற பவர் வந்து ஒர்க் ஆகுது. இருள் சூழ்ந்து இருக்கும்போது அந்த கோஸ்டோடைய பவர் வந்து அதிகமா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா வெளிச்சமா இருக்கும்போது, அதுவும் சூரியன் இருக்கும்போதே அந்த டீச்சரை அந்த ஆர்ச்சிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களை ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க வந்து டைம் பார்க்குறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆக போகுது. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க இந்த ஹாண்டட் ஈவெண்ட்டுக்காக நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு போட ஆரம்பிக்கிறான். பிச்சு போட்டுட்டு நேராக அந்த சார் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு அந்த ஹாண்டட் ஈவெண்ட்டை டெக்கரேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கணும், ஸோ நீங்க எனக்கு துணைக்கு வரீங்களா அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா சரி வாமா போலான்ற மாதிரி கூடவே போறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் காமிச்சா அங்கே அந்த மேம் இருக்காங்கல்ல, அவங்க தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜென் டீச்சருடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து போகுது. ஸோ அதில் அந்த சின்ன பையனை வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், அப்படி இப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனாலேயே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மென்டல் பிரேக் டவுன் வந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சாரை பொருள் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரா. ஸோ அந்த சாரும் கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு, இந்த கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் போகிற வழியில் தானே இந்த கோவில் இருக்குது, எனக்கு பிடிச்ச கோவில், அதனால தான் சரி வாங்க உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த பேய் இருக்கு இல்லையா, அதான் அந்த அம்மாவுடைய ஆன்மா, அது அப்படியே அவரை பிளாக் பண்ணுது. அதாவது அவருடைய உடம்பு பிரிஞ்சு வெளியில் வருது. இந்த டைமில் கரெக்டாக நம்ம யூரியா அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து இந்த சாரை வந்து கோயிலுக்குள்ளே தள்ளி விட்டுறா. அதனால கம்ப்ளீட்டாக அந்த ஆன்மா வந்து பிரிஞ்சிருது. அப்புறம் என்ன வேகமாக ரிச்சுவல் பண்ண, ஆனால் அந்த ஆன்மா வந்து இவளை விட ஓவர் பவர்டாக இருக்குது போல, அதனால அவளுடைய எனர்ஜி உறிஞ்சிட்டேன். ஸோ இவ்வளோ மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா மெல்ல மெல்ல அந்த கோவிலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் அந்த கோவிலோடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்போ வர சூரியன் இருக்குது இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே மனித ரூபத்துக்கு வராங்க. இது அந்த சாரும் பார்க்குறாரு, பார்த்து ஷாக்காகிறாரு. அப்போ அந்த அம்மாவி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, நீ என்னுடைய பேச்சை மட்டும் தான் கேட்கணும், நான் சொல்றது இதை மாதிரி தான் நடந்துக்கணும், ஒழுங்கா அங்கிருந்து வெளியில வா, நீ கெட்ட பையன் ஆயிடக்கூடாது, உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல, இதனால இந்த ஜென்னுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அம்மாவை பார்த்து ரொம்பவே பயப்படுவார். இப்போ இப்படி பார்த்ததும் அவங்க வந்து ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்கல்ல, ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு, சார் மேலே இருக்கிற அந்த சூரியனை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு திசை திருப்ப, இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேச்சை கேட்டு திரும்பினதும் இங்கே இந்த அம்மாவுடைய பிளான் வந்து ஒர்க் ஆகலை இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. அவங்களுடைய ஆன்மாவும் அப்படியே ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து போயிடுது. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வந்து நல்லா கண் முழிச்சிடுறா, அவளுக்கு எல்லாமே சரியாகிடுது. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை காப்பாற்றிட்டோன்ற மாதிரி. அதனால அந்த யூரியா பொண்ணுக்கிட்ட ரொம்பவே நன்றின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு என்னுடைய அப்பாவுக்கு ஒரு சண்டை வந்துச்சு. ஒரு சின்ன சண்டை தான், ஒரு சின்ன காரணத்துக்காக தான் நான் என்னுடைய அப்பா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டேன். ஆனால் அப்படி சண்டை போட்டு அவர் வெளியில் போனவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஸோ அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னுடைய மனசை ரொம்பவே அது காயப்படுத்துச்சு. அப்போ தான் என்னுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து என்னுடைய கண்ணுக்கு முத தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எனக்குள்ள அவ்வளோ கவலைகள், நான் சண்டை போட்டிருக்க கூடாது தான். ஸோ அதை என்னால் மறக்க முடியல. அது போக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை எங்கள் அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் என்னுடைய அப்பா ஆன்மா வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் நமக்கு தெரியுது ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு ஆவி போல. ஒருவேளை ஹீரோயின் வந்து அவளுடைய அப்பா கிட்ட பார்த்து பேசிட்டானா அவங்க அப்பா வந்து இங்கேருந்து போயிடுவாங்களோ, இங்கே வரமாட்டாங்களோன்ற மாதிரி ஒரு கில்ட்டில் தான் நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே பேசாமல் அப்பா வந்து ஹீரோயினை பார்க்காத டைமில் இவ அவளுடைய அப்பாவை பார்த்துப்பா. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி முடிக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இவங்க ரெடி பண்ண அந்த ஹாண்டட் ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்குமே நிறைய ஆவிலாம் இருக்கும். அது போக நிறைய பேர் வந்து இவங்களை பயமுறுத்தவும் செய்கிறாங்க. அது போக கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அந்த அக்கிய பையன் இருக்கான்ல, அவனும் வந்து ஹீரோயின் கிட்டையும் அந்த யூரியா கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அம்மா நீங்கள் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே உடைக்கிறாங்க. இந்த அக்கிய பையன் இருக்கான் இல்லையா, இவனும் ஒரு
ஆன்மா தான் போல, ஒரு பேய். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடந்திருக்கும் இல்லையா, அதில் இவனும் இறந்து போயிட்டான். அது போக இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுடைய ஆவி எல்லாமே பேய்கள் தான். ஏன்னா இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? வித்தியாசமாக இருந்துச்சுல்ல? ஸோ இதை வந்து நீங்கள் அனிமேஷனில் பார்த்தா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப டீப்பாக அதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.